21/7/2024 முரளியில் இருந்தான ஸ்லோகம். இந்த வேளையில் அருள்பவர்கள் ஆகுங்கள். உங்களின் ராஜ்யத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு பிறவியிலும் நிரம்பியவர் ஆகுவார். ஆத்மாக்களாகிய நாம் இந்த சங்கம யுகத்தில் உலகத்துக்கு அருள்பவரான தந்தையுடன் நேரடி தொடர்பை வைத்துள்ளோம். இந்த நேரடி தொடர்பு மூலமாக நாம் பல பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்கின்றோம். பொக்கிஷங்கள் என்று நாம் கூறுவது பௌதீகமான விஷயங்கள் அல்ல, அவை ஆன்மீகம் தொடர்பானது. அதாவது ஆன்மீக சக்திகள், குணங்கள் போன்றவை ஆகும். இவ்வாறு நாம் தந்தையிடமிருந்து பெற்று எம்மை மேன்மையானவர்களாக்கி மற்றவர்களையும் மேன்மையானவர்கள் ஆக்க வேண்டிய தேவை எமக்கு இருக்கிறது. இதனால் தான் எமக்கு மாஸ்டர் அருள்பவர் என்ற பட்டம் கிடைக்கிறது. தந்தையை இனங்காண முடியாத பல ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களின் தேவைகள், ஆசைகள் போன்றவற்றை பூர்த்தி செய்வதற்கு அவர்கள் அலைந்து திரிகிறார்கள். யாரிடம் சென்று நாம் அவற்றை பெற்றுக்கொள்வது, யார் நமக்கு உதவி புரிவார்கள் என்று அவர்கள் அலைந்து திரிகிறார்கள். அவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்ய அவர்கள் உயிரற்ற விக்கிரகங்கள் முன்னால் சென்று புகழ் பாடுகிறார்கள். அந்த உயிரற்ற விக்கிரகங்கள் இந்த சமயத்தில் உயிருள்ள ரூபத்தில் தந்தையின் குழந்தைகளான பிராமண குழந்தைகளாக மாறியுள்ளார்கள். எமது தொடர்பில் வரும் ஆத்மாக்களுக்கு நாம் பெற்ற பொக்கிஷங்களை மனம் மூலமாகவோ, செல்வம் மூலமாகவோ, சரீரத்தின் மூலமாகவோ பகிர்ந்தளிக்க வேண்டும். எமது வார்த்தைகள் மற்றும் எமது முகத்தின் ஊடாக முன்னால் வரும் ஆத்மாக்களுக்கு நாம் பெற்ற பொக்கிஷங்களை தானம் செய்ய வேண்டும். அதாவது அருள்பவராக வேண்டும். எத்தகைய ஆத்மாக்களை நாம் காண்கின்றோமோ அவர்களுக்கு மனம் மூலமாக, நமது திருஷ்டி மூலமாக அந்த ஆத்மாக்களை நாம் சக்தி உற்சாலியாக்க வேண்டும். எம்மிடமிருந்து அமைதி, சந்தோஷம், ஞானம், தூய்மை, சக்தி போன்ற ஆன்மீக சக்திகளை அவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும். எவ்வளவுக்கு நாம் அவர்களை ஆன்மீக சக்தியால் நிரப்புகிறோமோ அவ்வளவுக்கு அவர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் நிரம்பியவர்கள் ஆவார்கள். அவர்களை சக்திசாலிகள் ஆக்குவதற்கு நாம் நமக்கு கிடைத்த பொக்கிஷங்களை முழுமையாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த உண்மையான அக்கறையோடு அவர்களுக்கு நாம் தானம் செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.